வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 19ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தோம்னா ஓப்பனிங் 23,960 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு முதல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு திரும்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 1ஐயும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2வது ஜோனை தொட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்ப 3 சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு அடுத்து பார்த்தோம்னா S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சு அந்த ஜோனையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி திரும்ப இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு S4ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த கேண்டில் வச்சு பார்க்க முடியும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் பார்த்தோம்னா 24,065 நமக்கு இங்கே 24,900 வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சு கிட்ட போகவே இல்லை. சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 24,200 வச்சுருக்கோம். நமக்கு லோ லெவல் 23,537 வரைக்கும் போயிருந்துருக்கு. அதாவது எல்லா லெவலையும் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டி வந்து நமக்கு 23,537ல் நமக்கு லோ லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா 23,587ல் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனாலும் இந்த ஜோனுக்குள்ள நமக்கு தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தோம்னா நமக்கு முதல் பாதி நல்ல ஒரு நெகட்டிவ்ல தான் மூவ் ஆயிருக்கு. அதுலேயும் செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. 2வது பாதியில் பார்க்கும்பொழுது நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 51,401, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனை டச் பண்ணி திரும்ப நமக்கு சப்போர்ட் லெவல் 1 இந்த இடத்துல நமக்கு டச் பண்ணி அதே இடத்துல கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் மூவ் ஆகி சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்புறம் சப்போர்ட் லெவல் 3 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் சப்போர்ட் ஜோன் 3 நமக்கு தாண்டலை. அங்கேயே திரும்பவும் நமக்கு இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி 50,759ல் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. ஹை லெவல் பார்த்தோம்னா 51,629. நம்ம இங்களோட இந்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் நம்ம இங்கே சப்போர்ட் லெவலில் 51,700 வச்சுருக்கோம். இதுதான் ஹை லெவலாகவே நமக்கு இருந்தது. மேலும் லோ லெவல் பார்த்தோம்னா 50,759க்கு நமக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜோன் இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வரல. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்டுகள் நமக்கு 16ஆம் தேதியிலிருந்து இன்னைக்குள்ள நமக்கு நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,400 பாயிண்ட்டுகள் நமக்கு 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இறக்கத்தை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இறக்கத்தை சந்திக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு சைட்வேஸும் கரெக்ஷனும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தோம்னா நமக்கு சிலரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே 2வது பாதியிலும் பார்த்தோம்னா சிலரோட டாமினேஷன் தான் நமக்கு அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2வது பாதியில் தான் அதிகபட்ச லோ லெவலையும் டச் பண்ணியிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.